என் பிள்ளைகளாகிய நீங்கள் பூமி வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்க வெளிச்சத்தின் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்க முடியும். நீங்க வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிங்க வெளிச்சமா இருக்கிறதுன்னா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி ஒரு சமயம் ஆச்சரியமா இருந்தது. நான் போன சபையில ஒரு வாலிப தம்பி எழும்பி நின்று எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொன்னார். நான் அவர் சாட்சி சொல்லன்னு கேட்டுக்கொண்டு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவன், அதில் கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது. கடவுள்னா ஒருத்தர் கிடையாதுயா அப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, எதிர்காலத்துக்கு ஒத்த நம்பிக்கை இல்லை, ஒரு இருள் என் வாழ்க்கையை சூழ்ந்திருந்தது. என்ன செய்யறதுன்னு கலங்கின பொழுது இந்த பட்டணத்தில் இருந்த என்னோடு கூட படித்த நண்பன், நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம், என்னுடைய நண்பன் இங்கே இருக்கிறதை கேள்விப்பட்டு நான் வேலை தேடுறதுக்காகவாவது கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கிறேன்னு கேட்டுக்கொண்டதுனால அவர் தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆண்டோடைய ஊழியத்தை வேற செய்கிறார். நான் அவரோட தங்கியிருந்த போது எனக்கு உணவெல்லாம் கொடுத்து என்னை கவனித்து கொண்டார். நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவர் என்கிட்ட இயேசு பற்றி பேசவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப அன்பு காட்டினார், எனக்கு உதவி செய்தார். அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். அவர் வேதம் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், அன்பா இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் உள்ள பரிசுத்தம், அந்த அன்பு, அந்த தாழ்மை, அந்த கனிவு, இப்படிலாம் ஒரு வாலிப பையனால் இருக்க முடியுமா அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகிறது? அப்போதான் நான் நினைத்தேன், இவர் கூட இருக்கிற இயேசு, அவர் மூலமாக தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அப்போ இந்த இயேசு இருக்கிற இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தா அந்த இயேசு எப்படி இருப்பார் என்று அவரை அறிந்து கொள்ள விரும்பி, நான் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக சொன்னார். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், இப்போ இயேசு ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். எப்படி ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை பிரகாசித்தது, அவர் வெளிச்சமாயிருந்தார். அதனால இந்த இருளான வாழ்க்கையில் இருந்த இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்தது. அதன் மூலமா இயேசுவை அறிந்து கொண்டார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய வாழ்க்கை பேசணும். நீங்க வசிக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவங்க இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய உதவி செய்கிற குணம், மன்னிக்கிற இருதயம், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அநேகர் அதில் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எப்படி இருப்பீங்களா?